Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த அழகான குட்டி குட்டியான பாம்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நிறைய பேர் என்னோட ரூம் டூர் வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. சோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து டூல் வச்சு தான் யூஸ் பண்ண போறோம். நிறைய பேர் வீட்ல ஃபோக் இருக்குல்ல, சோ அந்த ஃபோக் எடுத்துக்கோங்க. ஃபோக்ல தான் பண்ண போறோம். ஃபோக்கில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈஸியாக அண்ட் பர்ஃபெக்டாகவும் வரும். உள்ளன் நூல் இருக்குல்ல, ஸோ அந்த உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல்லோ கலர் எடுத்து த்ரெட் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து 50 டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சுற்ற போகிறோம். அப்படியே ப்ராப்பராக மேலே தான் சுற்றணும்னு கிடையாது. நீங்கள் சைடில் அந்த மாதிரி கூட ரேண்டமாக சுற்றலாம். இப்போ 50 டைம்ஸ் சுற்றியாச்சு. சுற்றினோடனே இப்போ எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து சென்டரில் நல்லா டைட்டாக நாட் போட போகிறோம். 2 நாட் போட போகிறேன் நான். இப்போ வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இது வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துகிட்டு சிசர்ஸ் வச்சு இப்போ இதை கட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட குட்டி சிசர் இருந்தால் குட்டி சிசர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இன்னும் கொஞ்சம் வரும். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக த்ரெட் இருக்குல்ல, ஸோ இது வந்து நல்லா ஈவனாக கட் பண்ண போகிறோம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த குட்டியான பால் ஷேப்புக்கு வரும். பாருங்க, நம்மளோட இப்போது பாம்பாம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கவே. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோம் டெக்கர்க்கெலாம் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரியே இன்னொன்று டபுள் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், நான் டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பேபி பிங்க்கும் ஒயிட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மிக்ஸ்டு கலர் பிம்பாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் ஒயிட். ஸோ இது 2 தான் வச்சு நான் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25 டைம்ஸ் தான் சுற்ற போகிறோம். ஏன்னா நம்ம 2 த்ரெட் எடுத்திருக்கோம். இப்போ இது வெளில எடுத்துகிட்டு இது ஒரு மெத்தட் நாட் போடுறது. நீங்கள் 2 மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் த்ரெட் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி தான் சென்டரில் நாட் போடலாம். உங்களுக்கு நான் வந்து ஈஸியான மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். நாட் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து குட்டியாக தான் கட் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு இந்த பாம்பாம் வந்து குட்டியாக தேவை. ஸோ அதனால் நான் குட்டியாக கட் பண்ணுறேன்.
ஸோ அவ்வளோதான், நம்ம பாம்பாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ இந்த பாம்பாம்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு. எங்களோட இன்னொரு சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அண்ட் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.